இந்த 31ஆம் தேதியிலே இந்த கால வேளையிலே அன்பான கர்த்தருடைய தேவச்சனமே, இந்த புதிய ஆண்டு துவக்கத்துக்கு முன்ன அவங்க எத்தனை ஜனங்கள் தகப்பன தாயை பிள்ளைகள் எத்தனையோ பேர் இழந்திருப்பாங்க. ஆனால் இன்னைக்கு நம்ம சுத்த கிருபையாக நின்றுக்கிறோம். அவர் செய்ததை நம்ம மறவாதபடி இன்னைக்கு உங்கள் வீட்டில் இருந்தபடியாக குடும்பமாக ஒருவேளை உபவாசம் பண்ணி, ஆண்டவரே தாவீது தன் ஆத்மாவை தேற்றுவது போல இந்த ஆத்மாவை சொல்லுங்க. இந்த சரீரம் ஒரு நாள் அழிந்தாலும் இந்த ஆத்மா விலையேற பெற்றது. நம்மளுக்காகவே, நம்முடைய பாவங்களுக்காகவே இந்த உலகத்தை வந்த கர்த்தரை அவர் செய்தது மறக்காதபடி எல்லாம் உபவாசம் பண்ணி ஜெபிங்க. அவர் செஞ்ச நன்மையை சொல்லி என்ன பண்ணுங்க, ஆண்டவுக்கு நன்றி சொல்லுங்க. நீ 31ஆம் தேதியிலே மாலை ஆராதனை அவர் செய்த நன்மையை போய் என்ன செய்யுங்க, கர்த்தரை மையப்படுத்துங்க. அடுத்த நாள் காலையில் புதிய ஆண்டு பிறவிக்கும். அந்த புதிய ஆண்டும் நம்ம வரவேற்கிறோம். இன்றைக்கு ஒரு பொருத்தனை பண்ணுங்க. உங்களுடைய பழைய மனசனை களைஞ்சி போடுங்க. கோபம், மனுஷகம் எல்லாத்தையும் தூக்கி எறிஞ்சிட்டு கிறிஸ்துவுக்குள் பழையதெல்லாம் ஒளிந்தன எல்லாம் புதிதான முடியும். புது சிருஷ்டியாக நீங்கள் ஒரு பொருத்தனை பண்ணி, இனிமேல் நான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வேன், ஆண்டவர் நன்மையை மறக்க மாட்டேன்னு சொல்லி நீங்கள் பொருத்தனை பண்ணுங்கள். இந்த காலை வேளையிலே நீங்கள் ஜெபித்த பிறகு ஒரு பெற்றோர்கிட்ட என்ன பண்ணுங்கள், ஆசீர்வாதம் வாங்க. 12 மாதங்களும் நம்மளோடு கூட இருந்தாரே, அவர் செய்த நன்மையை மறவாதபடி நம்ம ஜெபிப்போம். அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். புது வாழ்த்துக்களை தெரிவித்து உங்களை ஆசீர்வதிக்கிறேன். காட் பிளஸ் யூ. ஆமென்.